நேற்று பார்த்தீங்கன்னா, சிங்கை தேரோட்டம் வந்து நடந்துச்சு. அந்த தேரோட்டம் நடத்த ஸ்டார்ட் பண்ணும்போது, தேங்காய் வந்து உடைச்சாங்க. தேங்காய் உடைக்கும்போது, பலதரப்பட்ட மக்கள் வந்து அந்த தேங்காய வந்து பொறுக்குறதுக்கு கீழ உட்காந்துருக்காங்க. வித் ஹெல்மெட்டோட. இது ஒரு சேஃப்டியே கிடையாது. இருந்தாலும் அவங்களோட அன்றாட வாழ்வுக்கு வந்து அவங்க அந்த உணவ வந்து எடுத்துதான் ஆகணும்னு ஒரு போராட்டத்தில வந்து அவங்க வந்து அந்த தேங்காய வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா, அந்த தேங்காய வந்து சர்ரு சர்ருன்னு போட்டு அந்த செவுத்துல இடிச்சுற மாதிரி அந்த அளவு ஃபோர்ஸில் வந்து அடிச்சு இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபோர்ஸாக ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம்னா எப்படி இருக்கும்? மண்டையில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் தான் வரும். ஆனால் அங்கே தேங்காய் பொறுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டோட உட்காந்து பொறுக்குறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மண்டையில் வந்து ரத்தத்தோடு வர்றாங்க. ஏன்னா அந்த தேங்காய் வந்து அவங்களோட மண்டையில் வந்து பட்டுருச்சு. இது பண்ணுறதுக்கு அந்த பொதுமக்கள் அந்த தேங்காய் வாங்கின காசுக்கு ஒரு தேங்காய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 30லேருந்து ஒரு ரூ. 50 கிட்ட இருக்கும். ஸோ ரூ. 30லேருந்து ரூ. 50க்கு அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ரூ. 50 எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு நிம்மதியாக ஒரு ஆஃப் சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க. இது என்னோடய சஜஷன். இருந்தாலும் அவங்களோட வழிபாடு மாதிரி தான் இது இருக்குது. இருந்தாலும் அவங்களோட கல்ச்சரை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் நாம் வந்து எதுவுமே வந்து சொல்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நாம் அட்வைஸ் தான் பண்ண முடியும் தவிர நாம் களத்தில் போயிட்டு மாற்றலாம் முடியாது. மாற்றணும்னா அங்கே அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் தலைவர்கள் தான் வந்து ஸ்டெப் வந்து எடுக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம்.